நாம் இந்த பதிவில் உங்கள் ராசி மற்றும் நட்சத்திரத்திற்கான அதிர்ஷ்டம் தரும் கோவில்கள் குறித்து காணலாம். மேஷ ராசியில் பிறந்த நீங்கள் சிங்கம் போல் இருப்பீர்கள். உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் குழந்தைகளை பற்றி சொல்லும் இடம் 5ஆம் இடம் சிம்ம ராசிக்கு உரியது. அதற்கு அதிபதி சூரியன். எனவே உங்களை விட உங்கள் பிள்ளைகள் புத்தி கூர்மையும் செல்வ வளமும் பெற்றிருப்பார்கள். உங்கள் ராசிக்கு உகந்தவை மலைத்தலங்கள். அதிலும் முருகன் அருளும் மலைத்தலங்களை தரிசித்து வந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். குறிப்பாக பழனி திருத்தலம் தனித்தன்மை பெற வேண்டும் என்ற தாகத்தோடு முருகப்பெருமான் வந்து அமர்ந்து அருள் புரியும் அற்புத தலம் பழனி. ஆகவே எப்போதும் உங்கள் உள்ளத்தில் பழனி முருகனை நிறுத்துங்கள். மேஷ ராசிக்காரர்கள் இந்த தலத்துக்கு எப்போது சென்று வந்தாலும் ஒரு மாற்றமும் ஏற்றமும் நிச்சயம் உண்டு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மகான்களின் ஜீவ சமாதிகளை தரிசித்து வரலாம். திருச்செந்தூர் தலமும் உகந்தது. பரணி நட்சத்திரக்காரர்கள் அழகர் மலைக்கு சென்று கள்ளழகரை தரிசித்து வரலாம். கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் நாகப்பட்டினம் திருவாரூர் பாதையில் உள்ள சிக்கல் தலத்துக்கு சென்று சிங்கார வேலனை தரிசித்து வந்தால் நல்ல பலன்கள் யாவும் கைகூடும். ரிஷப ராசியில் பிறந்த உங்களை எதிர்த்து போரிடுவது கடினம். உங்களை எதிர்ப்பவர்கள்தான் தோற்று போவார்கள். எதிரிக்கு எப்போதும் சவாலாக இருப்பீர்கள். ஆனாலும் நீங்கள் இயல்பிலேயே சாதுவாகத்தான் இருப்பீர்கள். ரிஷபம் என்பது நந்திகேஸ்வரரை குறிப்பதால் பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரின் 2 கொம்புகளுக்கு இடையில் ஈசனை தரிசித்து வழிபடுவது விசேஷம். இதனால் உங்கள் வாழ்க்கை வளம் பெறும். நந்தியம் பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த திருவையாறு திருத்தலத்திற்கு ஒருமுறை சென்று அருள்மிகு ஐயாரப்பரையும் அறம் வளர்த்த நாயகியும் தரிசனம் செய்து வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சகல இன்னல்களும் நீங்கும். இனியவை யாவும் நடந்தேறும். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள் சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் திண்டிவனம் அருகில் உள்ள மயிலம் தலத்துக்கு சென்று முருகனை வழிபடலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் மயிலாடுதுறை அருகில் உள்ளது குத்தாலம். இங்கிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேரெழுந்தூர் சென்று ஆமருவி அப்பனை வழிபட்டு வாருங்கள். மிருக சிரீடம் நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் சுவாமி மலையில் அருளும் சுவாமிநாத சுவாமியை வழிபட்டு வாருங்கள். நலன்கள் யாவும் கைகூடும். மிதுன ராசிக்காரர்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர்கள். மிதுன ராசிக்காரர்கள் நெருங்கி பழகிய நண்பர்களிடம் கூட உதவி கேட்க தயங்குவீர்கள். அலுவலக வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு ஆர்வத்துடன் செய்வீர்கள். பாராட்டு கிடைத்தாலும் மற்றவர்களை அனுசரித்து போக தெரியாது என்பதால் பதவி சலுகைகள் பெறுவதில் சிற்சில தடைகள் ஏற்படலாம். நீங்கள் சென்று தரிசித்து வழிபட வேண்டிய திருத்தலம் திருத்தொலைவிலி மங்கலம் திருநெல்வேலியிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. திருத்தொலைவிலி மங்கலம் 108 திவ்ய தேசங்களில் 2 திவ்ய தேசங்கள் அருகருகே இருப்பது இங்கு மட்டும்தான். மிருக சிரீஷம் 3, 4 பாதங்கள் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை வணங்கி வழிபடுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சிதம்பரம் ஆடல் வல்லானை தரிசித்து வாருங்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் இருந்து சேலம் செல்லும் வழியில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் மணவாளநல்லூரில் அருளும் குளஞ்சியப்பரை தரிசித்து வாருங்கள். வளம் பெருகும். கடக ராசிக்காரர்கள் எந்த துறையில் பிரவேசித்தாலும் அங்கே உங்கள் அதிகாரத்தையும் ஆளுமையையும் நிலைநிறுத்துவீர்கள். உங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாகத் திறனாலும் அனைவரையும் உங்களின் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவீர்கள். உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருப்பவர்களையும் வலுவிழக்கச் செய்வீர்கள். சந்திரனின் ஆதிக்கத்தில் கடகராசி வருகிறது. பொதுவாகவே சந்திரனின் ஆளுமையில் உள்ளவர்களுக்கு அம்பாள் வழிபாடு விசேஷமானது. அவ்வகையில் நீங்கள் திருமீயச்சூர் லலிதா பரமேஸ்வரியை வழிபட்டு வரலாம். இத்தலம் மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் உள்ள பேரளம் என்னும் ஊரில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. புனர்பூசம் 4ஆம் பாதம் காஞ்சி காமாட்சியம்மனை வழிபட்டு வாருங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் குமரி பகவதி அம்மனை தரிசித்து வருவது சிறப்பு.
ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளையும் வட பத்ரசாயியும் வழிபட்டு வரம் பெற்று வாருங்கள். சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் எந்த காரணத்தை கொண்டும் அதை மாற்றிக்கொள்வது என்பது உங்கள் அகராதியிலேயே இல்லை. சிந்தனை, சொல், செயல் என்று அனைத்திலும் வேகம் காட்டும் நீங்கள் அதற்கான பலனையும் உடனே எதிர்பார்ப்பீர்கள். பின்னால் இருந்து குறை கூறுவதும் உடன் இருந்தே துரோகம் செய்வதும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உணவு விஷயத்தை பொறுத்தவரை சூடாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் என்றே விரும்புவீர்கள். ஏற்றம், ஏமாற்றம் என்ற மாறுபட்ட நிலையை நீங்கள் கடந்து எப்போதும் முன்னேற்றம் என்று உயர அந்த உயரமான திருவண்ணாமலையையும் அருணாச்சலேஸ்வரரையும் வணங்கி வாருங்கள். உங்கள் எதிர்காலம் சிறக்க வழி பிறக்கும். மகம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் வாழ்க்கை சுகப்பட நீங்கள் தரிசிக்க வேண்டிய தலம் சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலயா சுவாமி திருக்கோயில். பூரம் நட்சத்திரக்காரர்கள் நெல்லை மாவட்டத்தில் உள்ள குற்றாலத்துக்கு சென்று குற்றாலீஸ்வரரை வழிபட்டு வாருங்கள். உத்திரம் 1ஆம் பாதம் ஈஸ்வரன் அச்சீஸ்வரர் எனும் திருநாமத்துடன் அருள் புரியும் அச்சிறுப்பாக்கம் திருத்தலம் உங்களுக்கு விசேஷ பலன்களை பெற்றுத்தரும். திருநேத்திர முனிவர் வழிபட்ட சிவலிங்கம் ஒன்றும் இங்கு உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. கன்னிராசி அன்பர்கள் தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களை ஆழம் பார்ப்பதில் வல்லவர்கள். உங்களுடைய திறமையை, தகுதியை பிறர் அங்கீகரிக்க தவறினால் உங்களுக்கு நீங்கள் மகுடம் சுட்டிக் கொள்வீர்கள். உங்களை சுற்றி நடக்கும் வெளிச்சத்திற்கு வராத அவலங்களை தட்டி கேட்பீர்கள். பிறரிடம் வேலை செய்தாலும் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்ய விரும்புவீர்கள். பணம் குறைவாக கிடைத்தாலும் மனதுக்கு பிடித்த வேலையை செய்யவே விரும்புவீர்கள். உங்கள் வாழ்வில் எத்தனை இடர்கள் வந்தாலும் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே தலம் திருவெண்காடு ஆகும். ஏனெனில் உங்களின் ராசிநாதனான புதன் பகவான் தனி சந்நிதியில் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் முன்கோபம் குறைய இந்த தலத்திலுள்ள அகோர மூர்த்தியை தரிசியுங்கள். புதனுக்கு வித்யா பலத்தையும் ஞான பலத்தையும் அருளும் தாயான பிரம்ம வித்யாம்பிகை என்ற திருப்பெயரில் விளங்கும் அம்பாளை வணங்கி வாருங்கள். வெற்றி எப்போதும் உங்கள் பக்கம்தான். இத்தலம் சீர்காழியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் சென்னை ஸ்ரீவலிதாயத்தில் ஸ்ரீதாயம்மை உடனுரை ஸ்ரீவல்லீஷர் எனும் திருவலிதாயநாதரை வணங்குதல் நலம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் திருக்கோஷ்டியூரில் அருள்பாலிக்கும் திருமாமகள் நாச்சியார் உடனுரை ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாளை வணங்குதல் நலம். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் சிக்கலில் உள்ள சிவாலயத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ சிங்காரவேலரை கார்த்திகையில் வணங்குதல் நலம். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்களை விடவும் நீங்கள் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள். மற்றவர்களிடம் எந்த வேறுபாடு பார்க்காமல் மனித நேயத்துடன் பழகுவீர்கள். நீதி தேவன் என்று வர்ணிக்கப்படும் சனி துலாம் ராசியில் உச்சமாவதால் நீதி நேர்மைக்கு கட்டுப்படுவீர்கள். பொய் சொன்னாலும் பொருந்தச் சொல்லத் தெரியாமல் விழிப்பீர்கள். பொறுப்புகளை எப்போதும் வாழ்க்கை துணையிடம் ஒப்படைத்து விடுவீர்கள். நீங்கள் செல்ல வேண்டிய தலம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கோளூர் திருத்தலம். துலாம் ராசிக்காரர்கள் இத்தலங்களுக்கு சென்று வர பெருமாளின் அருளுடன் செல்வ வளம் பெறுவர் என்பது உறுதி. சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் சிதம்பரத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ நடராஜ பெருமானை அர்த்தஜாம பூஜையின் போது வணங்கவும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரக்கோணத்துக்கு அருகில் உள்ள ஷோலிங்கபுரத்தில் அருள்பாலிக்கும் ஷோலிங்கர் ஸ்ரீ நரசிம்ம பெருமாளை வணங்கினால் நன்மை உண்டாகும். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் திருத்துறைப்பூண்டி அருகிலுள்ள எட்டுக்குடியில் உள்ள ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளம் பெறும். விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களை நீங்களே தேற்றிக் கொள்வீர்கள். எதையும் விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருப்பீர்கள். பதுங்கி பின்பு பாயும் புலியை போன்றவர்கள் நீங்கள். சிறிய அளவிலாவது உங்கள் பெயரில் சொத்து எப்போதும் இருக்கும். சிலருக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்கும். மிக பழமையான தலங்களையும் அங்கிருக்கும் சித்தர்களின் ஜீவ சமாதிகளையும் தரிசித்து வழிபடுவது நல்லது. அப்படி
ஜீவசமாதி அமைந்திருக்கும் தலம்தான் நெரூர். இந்த தலத்தில் உள்ள சிவாலயத்திற்கு பின்புறம்தான் சதாசிவ பிரேமேந்திரர் என்னும் மகாஞானியின் ஜீவசமாதி அமைந்துள்ளது. பிரச்சனை வரும் சந்தர்ப்பங்களில் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எல்லாம் இத்தலத்தை தரிசித்த மாத்திரத்தில் நீங்கும். இத்தலம் கரூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் திருவனந்தபுரத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஹரிலக்ஷ்மி உடனுரை ஸ்ரீ அனந்த பத்மநாபனை ஏகாதசி திதியில் வணங்குதல் நலம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காரைக்குடிக்கு அருகில் உள்ள குன்றக்குடியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குதல் நலம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவேற்காடில் வீற்றிருக்கும் கருமாரியம்மன் மற்றும் சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் ஆகியோரை வணங்கி வாருங்கள், வாழ்க்கை செழிக்கும். தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் அணுகுவீர்கள். எந்த ஒரு விஷயமானாலும் தொடர்ந்து போராடி வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் பணத்தின் பின்னால் ஓடமாட்டீர்கள். ஏனெனில் உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரிதாக இருக்கும். நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தருவீர்கள். மிகப்பெரிய செல்வந்தரே ஆனாலும் உங்களை சிறிய அளவில் அவமதித்தார் எனில் அவரை அறவே ஒதுக்குவீர்கள். இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் திளைத்த தலங்களுக்கு சென்று வரும்போது உங்கள் வாழ்வின் அற்புதம் புரியும். அதனால் அமைதியும் பெருகும். அப்படிப்பட்ட தலமே திருப்புட்குழி ஆகும். திருப்புட்குழி திருத்தலம் சென்னையில் இருந்து வேலூர் செல்லும் நெடுஞ்சாலையில் 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. காஞ்சிபுரத்திலிருந்து வேலூர் செல்லும் வழியில் 13 கிலோமீட்டர் தூரத்தில் பாலுசெட்டிபுரத்தில் இறங்கி கோயிலுக்கு செல்லலாம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சமயபுரத்தில் அருள் தரும் மாரியம்மனை பஞ்சமி திதியன்று வணங்கி வாருங்கள், உங்கள் வாழ்க்கை வளம் பெறும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ காமாட்சி அம்மனை வணங்குதல் நலம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் வயலூரில் வீற்றிருக்கும் ஸ்ரீ முருகப்பெருமானையும் ஸ்ரீ பொய்யாமொழி கணபதியையும் வணங்கி வாருங்கள், நலமே விளையும். மகரம் என்பது கடல் வீடு. கடலின் அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டு இருக்கின்றனவோ அப்படி உங்கள் மனதிலும் புது புது எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். எப்போதும் மற்றவர்களிடம் புது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டபடி இருப்பீர்கள். சோர்வு அடைய மாட்டீர்கள். வாழ்க்கையில் தோல்வி அடைந்து அதல பாதாளத்துக்குச் சென்றாலும் மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து நிற்பீர்கள். உங்கள் ராசிக்கு அதிபதி இரக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும் சனி என்பதால் மனிதநேயத்தோடு செயல்பட விரும்புவீர்கள். சயன கோலத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாத பெருமாளாக சேவை சாதிக்கும் கோயில்கள் அனைத்தும் நீங்கள் வழிபட உகந்தவை ஆகும். குறிப்பாக திருக்கடல்மெல்லை என அழைக்கப்படும் மாமல்லபுரம் ஸ்தலசைன பெருமாள் வழிபட சிறப்பான பலன்கள் உண்டாகும். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் திருக்கோளூரில் அருள் புரியும் வைத்தமாநிதி பெருமாளை வழிபட நலம் உண்டாகும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாளை வணங்கி வாருங்கள், நன்மைகள் உண்டாகும். அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் சிக்கல் என்ற ஊருக்கு அருகிலுள்ள ஆவராணியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ ரங்கநாதரை தரிசியுங்கள். கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்கள் மனதில் இருப்பதை பிறர் அறியாதபடி மறைத்து வைத்திருப்பீர்கள். தொடர்ந்து 10 நிமிஷம் பேசிய பிறகுதான் உங்கள் மனதில் இருப்பதை பிறர் அறிய முடியும். உங்களிடம் பல திறமைகள் இருந்தாலும் சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது. சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த முடியும். இந்த ராசியில் பிறந்த நீங்கள் எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்துக்கு செல்லும்போது இன்னும் பல பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்தேறும். அப்படிப்பட்ட ஆலயமே கும்பகோணம் கும்பேஸ்வரர் ஆலயம். அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் மாயவரம் கும்பகோணம் மார்க்கத்திலுள்ள க்ஷேத்திர பாலபுரத்தில் வீற்றிருக்கும்
ஸ்ரீ பைரவரை தரிசியுங்கள், வாழ்க்கை வளமாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சங்கரன் கோவிலில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ கோமதியம்மை உடனுரை ஸ்ரீ சங்கரலிங்கரை வணங்கினால் நன்மைகள் உண்டாகும். பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் கோயமுத்தூர் அருகில் பேரூரில் அருள் புரியும் ஸ்ரீ மரகதவள்ளி உடனுரை ஸ்ரீ பட்டீஸ்வரரையும் ஸ்ரீ நடராஜ பெருமானையும் சென்று வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் ராசியில் இருக்கும் பூரட்டாதி 3ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்களும் வெவ்வேறான அம்சங்களையும் கதிர்வீச்சுகளையும் கொண்டவையாக அமைந்திருப்பதால் உங்கள் வாழ்க்கை பல நேரங்களில் பல கோணங்களில் இருப்பதாக காட்சியளிக்கும். அடிக்கடி சிறுபிள்ளைத்தனமாக ஏதேனும் செய்துவிட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள். நீங்கள் பணத்தை விட மனம்தான் பெரிது என்பீர்கள். யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் வாழ்க்கை முழுவதுமே அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவீர்கள். உங்களின் இமேஜ் எங்கேயும் எப்போதும் பாதிக்கக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக நடந்து கொள்வீர்கள். மீன ராசியில் பிறந்தவர்கள் திருச்சிக்கு அருகிலுள்ள திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரை வணங்குங்கள், கடலளவு அருளை பெற்றிடுங்கள். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பழனியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ தண்டாயுதபாணியை வணங்கினால் பலன் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மருதமலையில் அருள் பொழியும் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்கினால் நன்மை உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கும்பகோணத்தில் அருள்பாலிக்கும் சீதா பிராட்டி உடனுரை ராமசுவாமி மற்றும் வீணை ஏந்திய ஆஞ்சநேயரை வணங்குதல் நலம்.